சரக்கு முறுக்கு கிறுக்கு மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் தம்பி. சார், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க சார். அதில் யாரோ கருப்பாடுங்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சார்? அந்த கருப்பாடு யாருங்க சார்? நல்ல கொஸ்டின். அந்த கருப்பாடு ஒரு ஆடு கிடையாது, நிறைய ஆடு இருக்கு. எத்தனை ஆடுன்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ள காம்பவுண்டுக்கு உள்ள போய் ஒருத்தன் வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறான்னா, எவனாவது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி 2 பேர் பேசியிருக்கப்போ போய் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுவானா? கண்டிப்பாக பண்ண மாட்டான். அவனுக்கு அவ்வளோ தைரியம் வராது. இந்த மாதிரி இவங்க பல தடவை பண்ணியிருக்காங்க இந்த அயோக்கிய பயல்கள். அதே சமயத்தில் இவனோட நண்பர் இந்த ஞானசேகரன், அந்த ஓநாய்கள், அந்த ஓநாயோட நண்பர்கள் கண்டிப்பாக இதில் ஈடுபட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பல பெண்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே காவல்துறை அந்த கருப்பாடு இருக்கால, ஞானசேகரங்கிற கருப்பாடு, அவனோட நண்பர்களையும் கண்டிப்பாக விசாரிக்கணும். ரெண்டாவது, இந்த விஷயம் செக்யூரிட்டி இருக்காங்க, செக்யூரிட்டி அவங்கள ஒரு 4-5 பேர்த்துக்காக கண்டிப்பாக தெரியும். இவங்க பண்ணின அட்டுவடையும் கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த ஞானசேகரனோட ஒய்ஃப் நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ள டெம்பரரியாக வேலை பார்க்குறாங்க. இவன் போக வர கண்டிப்பாக இருந்திருப்பான். அதனால இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். அதை காவல்துறை தீர விசாரிக்கணும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரோ வேறு ஏதாவது போஸ்டிங்கில் இருக்க பெரிய மனிதர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடம் கிடையாது, அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி. செக்யூரிட்டியே 300-400 பேர் இருப்பாங்க. சிசிடி கேமரா கிட்டத்தட்ட ஒரு 100-200-300 இருக்கும். ஒரு கோட்டை மாதிரி. அதனால உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்கணும். இதை காவல்துறை தீர விசாரிக்கணும். சார், இந்த எஃப்ஐஆர் பற்றி, எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுங்கிறாங்க, அதை பற்றி உங்களோட கருத்துங்க சார்? எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு முதல் காரணம் முக்கியமான காரணம் என்னன்னா, நான் சந்தேகப்படுறது, எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட டீட்டெயில் எல்லாமே வெளியே வந்துடும். அவங்க அட்ரஸ்லேருந்து, மொபைல் நம்பர்லேருந்து எல்லாமே வெளியே வந்துடும். வெளியே வந்துடுச்சுன்னா அசிங்கப்பட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளானா நம்ம எஃப்ஐஆர் லீக் ஆனாலும் 1000 லீக் ஆச்சுன்னா இந்த அயோக்கிய பயலுங்க மறுபடியும் நம்மளை ஏதாவது தொல்லை பண்ணுவாங்க. நம்ம கேஸ் கொடுத்து அவனுக்கு ஏதாவது தண்டனை பெற்று கொடுத்துட்டோம்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு நம்ம மேலே மறுபடியும் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற பயம் வரணும். யாருக்கு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? கேஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற நோக்கத்திலையா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறேன். இந்த எஃப்ஐஆரில் என்னென்ன தெரியுமா இருக்கு? இந்த விதி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு கோர்ட்டு சீன் வரும். மோகன் ஒரு பொண்ணை கெடுத்துருவான். அப்போ அந்த கோர்ட்டில் வக்கீல் கேட்பார் அந்த பொண்ணுக்கிட்ட, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட, நீங்கள் எங்கே போனீங்க? ரூம் போட்டீங்களா? சரி 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 கடலில் குளிச்சிங்களா அப்படின்னு சொல்லுவான் அந்த பொண்ணு. அப்படியா, கடலில் குளிச்சுட்டு அப்போ நேரம் எங்கே போனீங்க? ரூமுக்கு போனான். ரூமுக்கு போய் என்ன பண்ணீங்க? அவர் என் பக்கத்தில் உட்காந்தாரு. அப்படியா பக்கத்தில் உட்காந்தாரா? வேற என்ன பண்ணாரு? எங்கேயும் தொட்டாரா? கிஸ் பண்ணாரா அப்படின்னு அந்த வக்கீல் கேட்பான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வீடியோ எடுத்தான் பார்த்தியா ஞானசேகரன், அந்த வீடியோ எடுத்த பின்னாடி என்னென்ன பண்ணனா, எந்த வழி வந்தான், எந்த பக்கம் இருந்து வந்தான், உன்னை எங்கே தொட்டான், என்ன மிரட்டினா, கிஸ் பண்ணுறதா கிஸ் பண்ணணும்னு எழுதணும், வேற எது பண்ணுறதா வேற எழுதணும், எங்கெங்கே தொட்டான், எங்கெங்கே சுரண்டனா எல்லாமே டீட்டெயிலாக எழுதணும். அந்த டீட்டெயில் எல்லாமே எஃப்ஐஆரில் இருக்கணும். இப்போ இந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், அவன் என்னென்ன அலும்பு பண்ணான் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இந்த முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம், இனிமேல் பாதிக்கப்படுற பெண்கள் யாரும் இந்த மாதிரி கேஸ் கொடுக்கக்கூடாது, மூடிட்டு போயிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் இந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது உண்மையிலே காவல்துறை இந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணலைன்னா அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாருன்னு பார்க்கறதுக்காண்டி.